இங்கே தான் போகணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே அதுக்காக நான் எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. வட இந்தியாவில் ஹிந்தி கற்றுக்கணும், இல்லை மிஷினரி ஊழியம் செய்கிறதுக்கு எந்த மாதிரி காரியங்கள் பண்ணணும், எந்த முயற்சியுமே எடுக்கவே இல்லை. இதுக்கிடையில நான் பைபிள் காலேஜில் எம்டி முடிச்சு வீட்டுக்கும் வந்துட்டு எம்டிஹெச்சும் படிச்சிட்டேன். 10 வருஷம் நான் யோசிக்கிறேன், ஜீசஸ்கே என்னை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருந்திருக்கும் போல. எத்தனை டைம் நான் ஓடி இருக்கேன், எத்தனை டைம் அழைப்பு தெரிஞ்சும் பின்னாடி போயிருக்கேன், எத்தனை டைம் பின்னாடி இருக்கேன், எத்தனை டைம் இது என் அழைப்பு லெஃப்ட் தான் என் டைரக்ஷனே தெரிஞ்சு நான் ரைட்ல எத்தனை சமயம் போயிருக்கேன். அவர் என்னை எத்தனை டைம் திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த 3 நாள் என்னுடைய 10 வருஷத்தை, அதாவது 18 வயதுல எனக்கு கிடைச்ச அழைப்பை 28 வயசுல என்னை மோல்டு பண்றதுக்கு தேவன் எப்படியெல்லாம் என் டைரக்ஷனை மாத்திருக்காருன்னு ஆண்டு ஞாபகப்படுத்துறேன். அப்பதான் எனக்கு அந்த அனுபவம் வந்துச்சு. God will bless you. மிஷன் வந்து வட இந்தியா ஊழியத்துக்கு வந்து எனக்கு அதிகமாக பாரமாக ஒரு வருஷமாக இருந்தது. ரொம்ப பாரமாக இருந்தது. நிறைய காரியங்கள் வந்து எனக்கு வட இந்தியா பொறுத்த ஊழியங்கள் வட இந்தியாவை பொறுத்த அதிகப்படியான ஒரு காரியம் பாரமாக கொடுத்துருந்தது. அப்போ அது அந்த மீட்டிங் வந்ததுனால எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைச்சது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வட இந்தியா ஊழியர்களுக்கு போகக்கூடிய காரியங்களுக்கு நிறைய காரியங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நிறைய ஐடியாஸ் நிறைய யோசனைகளை ஆண்டவர் தந்தார். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல
எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே